யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பான வழக்கு விசாரணையில் இன்று சாட்சியம் அளிக்க சென்ற வித்யாவின் தாயும் சகோதரனும் திடீர் சுகவீனமுற்றனர். சுகவீனமுற்ற நிலையில் சகோதரன் ஊர்காவல்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இதேவேளை விசாரணைகளின் போது சுகவீனமுற்ற வித்யாவின் தாய் நீதிமன்ற வளாகத்தில் தற்போது உள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். பாடசாலை மாணவி வித்யா வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 10 சந்தேக நபர்களும் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் தற்போது போலீசாரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். நாட்டின் பல்வேறு இடங்களில் இடம்பெற்ற பொதுக்கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. දේශපාලන ඉතිහාසයේ ශ්‍රී ලංකාවේ කිසි දවසකවත් නොකරපු වැඩ කොටසක් දින 100ක් ඇතුළතදී இலங்கை வரலாற்றில் யாரும் வழங்காத சலுகைகளை ஐக்கிய தேசிய கட்சியால் இந்த 100 நாட்களில் மக்களுக்கு வழங்க முடிந்தது. பல்வேறு சட்ட மூலங்கள் 100 நாட்களுக்குள் கொண்டு வரப்பட்டன. சிலருக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு சொல்கிறோம். கோவிலில் ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார், தான் தவறிழைத்தவர்களை காப்பாற்றி அவர்களை கேவலமான விடயங்களிலிருந்து காப்பாற்றியதாக. இப்படி ஒரு வாக்குமூலம் அளித்த பின்னரும் இந்த நாட்டின் குற்றவாளிகளை, அப்பாவி பெண்களை, பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியவர்களை, அப்பாவி குழந்தைகளுக்கு கல்வியை மறுத்தவர்களை மன்னிக்க முடியுமா? මෙරටේ අහිංසක දරුවන්ව දූෂණය කරද්දී අහිංසක දරුවන්ගේ අධ්‍යාපනය හූරා කද්දී ස්ත්‍රී දූෂකින්ව ආරක්ෂා කරා නම් ඊට වැඩිය සමාව දිය යුතු තවත් වරදක් මේ ලෝකෙ තියනවාද කියන්නකො මට. අද මේ දේශපාලනය අලුත් දිශාවකට ගමන් කරගෙන යනවා. සීලාතර දේශපාලනය இன்றைய நாட்டின் அரசியல் ஒரு புதிய பாதையை நோக்கி பயணிக்கின்றது. ஒழுக்கமற்ற அரசியலை நீக்கி ஒழுக்கமான அரசியல் மீள்கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் நான் நினைவூட்டுகின்றேன், இந்த அரசாங்கம் 153 நாட்களில் செய்த சில காரியங்களை ராஜபக்சவினால் 2/3 பெரும்பான்மை இருந்த போதிலும் 12 வருடங்களில் செய்ய முடியவில்லை. எரிவாயு, மண்ணெண்ணெய், பெட்ரோல் விலையை நாம் குறைத்தோம். ஆனால் இரும்பு காலனி அணிந்த ராஜபக்சவினால் அது முடியவில்லை. ஆனால் எங்களால் உங்களுக்கு நன்மை பயக்க முடிந்தது. அவரால் அரசியல் மேடைகள் ஏற முடியவில்லை. அதனால் தான் கோவிலுக்கு செல்கின்றார். එයා දේශපාලන වේදිකාවට එන්නේ නැහැ එන්න බයයි. නමුත් පන්සලෙන් පන්සලට යනවා. ජනවාරි 10 ඉඳලා අද වෙනකොට මාස කීයද? 10ஆம் தேதி ஜனவரியிலிருந்து இதுவரை எத்தனை மாதங்கள் ஆகின்றன? 5 மாதங்கள். இந்த 5 மாதங்களில் இலங்கையின் வரலாற்றில் அதிருப்தி ஏற்பட்டிருக்குமானால் அதில் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கமே. ரணில் விக்ரமசிங்க எப்போதுமே பிரதமராக இருந்திருக்கின்றார். அதாவது 2 முறை. அந்த 2 முறையும் அவரது சொந்த பலத்தால் அல்ல. அது வெளிப்படையாக காண்பிக்கின்றது இந்த நாட்டு மக்களுக்கு அவரை பிரதமராக விருப்பமில்லை என்று. එතුමාගේ ශක්තියෙන් නෙවෙයි. ඒකට අපිත් උදව් කළා තමයි එතුමා අගමැති වුණේ. ඒක නිසා මේ රටේ ජනතාව රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාව මේ රටේ අගමැතිවරයෙක් කරන්න සූදානම් නැහැ.